வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஹேமா. என்னங்க அடிக்கடி ரொம்ப தலைவலியால அவதிப்படுறீங்க? போன வாரம் தான் தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இந்த வாரமும் தலைவலி வந்துச்சு அப்படின்னு கஷ்டப்படுறீங்க. சைனசைட்டிஸ்னால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சைனசைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சைனஸ் அப்படின்றது நம்மளோட மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு காற்று இருக்கிற ஸ்பேசஸ் இருக்கும். மண்டை ஓட்டுக்கு நடுவுல காற்று இருக்கிற ஸ்பேசஸ் இங்க இங்க மூளைக்குள்ள நடுவுல அப்படி இருக்கும். இது எதுக்காக இருக்குன்னா ரெண்டு முக்கிய காரணம். ஒண்ணு, நம்மளோட பிரெயினோட வெயிட் நம்ம தலையில இருக்கிற வெயிட் நமக்கு தெரியக்கூடாது. இன்னொன்னு பிரெயினோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சைனஸ்ல காற்றுக்கு பதிலா நீர் தேங்கி நின்னால் அது இன்ஃபெக்ஷன் ஆகி தலைவலியா சைனசைட்டிஸ் தான் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கலாம். இப்ப ஏன் நீர் தேங்கி நிக்குது? நம்ம என்னெல்லாம் பண்ணா சைனஸ்ல நீர் தேங்கி நின்று இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னா, நம்ம ரொம்ப காமனா பண்ற ஒரு மிஸ்டேக், ஹேர் வாஷ் பண்ணதும் தலைக்கு குளிச்சதும் ஹெட் பாத் பண்ணதும் தலையை துவட்டாம ஈரமாவே வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகி சைனஸ்ல நீர் அது தேங்கி நின்று ப்ராப்பரா ட்ரெயின் ஆகாம இன்ஃபெக்ஷன் ஆகி தலைவலி தலைபாரம் கொடுக்கலாம். இது தவிர்த்து இந்த பீச்ல குளிக்கிறவங்க, குளம் குட்டை கிணத்துல குளிக்கிறவங்க, இவங்களுக்குலாம் தலைபாரம் சைனசைட்டிஸ் வர அதிக ரிஸ்க் இருக்கு. சரி, இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு தலைபாரம் வருது. ஏன்னா இப்போ இந்த சீசன் பாருங்க, எப்போ வேணாலும் மழை வருது, எப்போ வேணாலும் வெயில் வருது. இந்த மாதிரி மழை திடீர்னு வருது, மழையில் நனைஞ்சிடுறோம், வீட்டுக்கு தலையை துவட்டாம விடுறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வெயில்ல ரொம்ப வேர்த்து போய் தலையில வேர்வை நீரே சேர்ந்து இருந்து சைனசைட்டிஸ் வர அதிக ரிஸ்க் இருக்கு. ஸோ இப்போ இந்த சைனசைட்டிஸ் வந்துடுது, உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? இங்க காற்று இருக்கிற ஸ்பேசஸ்ல நீர் தேர்ந்துருது. ஸோ நீங்க இப்படி எப்படியெல்லாம் தலையை அசைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பேசஸ்ல இருக்க நீரும் சேர்ந்து அசையும். நீங்க இந்த பக்கம் போனா இந்த பக்கம் நீர் அசையும், இந்த பக்கம்னா இந்த பக்கம் அசையும், கீழே குனிஞ்சா கீழே நீர் உள்ளுக்குள்ள ஷேக் ஆகும். ஸோ இப்போ இந்த நீர் எங்கெல்லாம் ஷேக் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெயின் வரும். இப்போ நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, டக்குனு திரும்பி படுக்கிறீங்க அப்படின்னா நீர் எல்லாம் இப்போ ட்ரெயின் ஆகும், உங்களுக்கு தலைவலி ஜாஸ்தியாகும். இதனால உங்களுக்கு தூக்கமின்மை வரலாம். ரொட்டீனா ஒரு வேலை செய்யும் போது தலையில ஏதோ வெயிட் வச்ச மாதிரி, ஒரு பெரிய கல் எடுத்து வச்ச மாதிரி ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கலாம். சரி, இப்ப இந்த சிம்டம் இருக்கு, நான் இதை எப்படி தடுக்கலாம், லைக் எப்படி இதை வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தலை ஈரமா ஆகுது, லைக் ஹேர் வாஷ் பண்றீங்க, மழையில நனைகிறீங்க, இல்ல வெளியில ஏதாவது ஓப்பன் வாட்டர் சோர்சஸ்ல குளிக்கிறீங்க, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால தலை ஈரமாகுதுன்னா உடனே தலையை துவட்டி ட்ரை பண்ண பாருங்க. இது பண்ணாலே சைனசைட்டிஸ் வராம அதிக அளவுல தவிர்க்க முடியும். அதை தவிர்த்து ஒருவேளை லேசா ஒரு நீர் சேர்ந்து ஒரு தலை பாரமான ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த நாளே நீங்க இந்த ஹாட் வாட்டர்ல சுடு தண்ணியில ஆவி பிடிக்கிறது, வேறு பிடிக்கிறது, ஸ்டீம் இன்ஹலேஷன் சொல்லுவாங்க, இது பண்றது ரொம்ப நல்லது. சில பேர் மூலிகை இலைகள் போட்டு பிடிப்பாங்க. லைக் நம்ம அந்த காலத்துல இருந்து பழகிட்டு வர்றது தைல இலை, துளசி இலை, இந்த மாதிரி பல்வேறு இலைகள் போட்டு அந்த வாசம் சுடு தண்ணி மூலமா வரும். அதை ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணும்போது சைனசஸ் ஓப்பன் ஆகி உள்ள இருக்க நீர் வடியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ராக்டிக்கலா இட் இஸ் ப்ரூவன். ரொம்ப தியரிட்டிக்கலா சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட ப்ராக்டிக்கலி இட் ஹாஸ் பெனிஃபிட்டட் பேஷன்ஸ். ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு எது தகுந்ததோ நீங்க அது பண்ணலாம். என்னால இலையெல்லாம் தேட முடியாது, என்கிட்ட எங்க வீட்டை மூலிகை எல்லாம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். லைக் இப்போ ஆவி பிடிக்கிறதுக்கே கேப்சூல்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் சின்ன பாட்ல ஹாட் வாட்டர் வச்சுட்டு அந்த கேப்சூல் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஃபார் 5 minutes நீங்க ஆவி பிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லா சைனசஸ் எல்லாம் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். நல்லா வாய் வழியா ஃப்ரீயா மூச்சு எடுத்துக்கிட்டு நல்லா வேர்த்து தலையில இருக்க நீர் எல்லாம் ஆவியா வெளியில விழுந்துரும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆவி பிடிச்ச மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், அலர்ஜி மாதிரி இருக்கும், சோக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கொஞ்சம் தள்ளி இருந்து ரொம்ப க்ளோஸா போகாம டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க ஆவி பிடிக்க பழகலாம். இது உங்களுக்கு ரிலீஃப் தரும். சரி, நான் ஆவி கூட பிடிச்சிட்டேன் ஆனா எனக்கு தலைவலி குறையவே இல்லை அப்படியே இருக்குன்னா தயவு செஞ்சு ப்ராப்பரா ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்களா போயிட்டு மெடிக்கல்ல 2 நாளைக்கு மாத்திரை வாங்கி போடுறது, அதுக்கப்புறம் செட்டாவெல்லாம் திருப்பி டாக்டர் கிட்ட வர்றது, இந்த மாதிரி தவறை மட்டும் பண்ணாதீங்க. ஆன்டிபயோட்டிக் அபியூஸ் பண்றத குறைச்சிக்கோங்க. ப்ராப்பரா நீங்க டாக்டர் பார்க்கும்போது அவங்க என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை, என்ன மாதிரி மருந்துகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் டிலே பண்ண நீங்க எடுக்க வேண்டிய மருந்துகள் அதிகமாயிட்டே போகும்.
ஸோ நீங்க மருந்து மாத்திரையை கரெக்டா எடுத்துக்கிட்டு அடுத்த முறை சைனஸ் வராம இருக்கிறதுக்கு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சைனசைட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஓகே, இது தவிர்த்து நீங்க வந்து சில பேருக்கு மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா சைனஸ் ப்ராப்பரா ட்ரெயின் ஆகாம அவங்களுக்கு சைனசைட்டிஸ் வரும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூக்கு தண்டுவடம் வந்து சர்ஜரி பண்ணாதான் அதிக அளவுல வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அட் லாஸ்ட் சைனஸ் வந்து என்ன பண்ணாலும் எனக்கு மெடிசன் எடுத்தா கூட ஐ ஹாவ் ஹை ரிஸ்க், சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா கூட எனக்கு வந்து தலைபாரம் வந்துடுது அப்படின்னா அல்டிமேட்லி சர்ஜரி இஸ் த ஒன்லி சாய்ஸ். லைக் வந்து ஃபெஸ்ன்ற சைனஸ் சர்ஜரி பண்ணுவாங்க. எண்டோஸ்கோபி விட்டு சைனஸை கிளியர் அவுட் பண்ற சர்ஜரி பண்ணுவாங்க. லைக் இட் இஸ் லாஸ்ட் ஆப்ஷன். அந்த அளவுக்கு போகாம இருக்கணும்னா நீங்க இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது யாருக்காவது யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி இருக்கணும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.